முதுநிலை நீட் தேர்வு எழுதும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வெளி மாநிலங்களில் மையம் ஒதுக்கப்பட்டிருப்பதால் அவர்களுக்கு மன உளைச்சலும் நம்பிக்கையின்மையும் ஏற்படும் சூழல் உருவாகியிருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க மருத்துவர் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கான நீட் தேர்வு அடுத்த மாதம் 3ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்வை தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் 20,000க்கும் அதிகமான மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த நிலையில் 25% மேற்பட்ட தமிழக மாணவர்களுக்கு அண்டை மாநிலங்களான ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடக மாநிலங்களில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சென்னை, கோவை, மதுரையை தேர்வு செய்த பல மாணவர்களுக்கு வெளி மாநிலங்களில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக பெண்கள் அவங்களாம் வேறு ஸ்டேட்டுக்கு இங்கேருந்து ஆந்திராவில் சென்டர் போடுறாங்க, கடப்பா அந்த மாதிரிலாம் போடுறாங்க. அவங்களோட கோயம்புத்தூரில் இருக்கவங்கள தூக்கி கடப்பாவில் போட்டிங்கன்னா அவங்களுக்கு அங்கே போய் எப்படி அவங்களால போய் அதை அக்னாலேஜ் பண்ண முடியும், எங்கே போய் தங்குவாங்க, எப்படி ஒரு சேஃப்டி இருக்கும். ஸோ நிறைய சிக்கல்கள் இதில் இருக்குது. தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டிலேயே தேர்வு எழுத ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்க தலைவர் ரவீந்திரநாத் வலியுறுத்தியுள்ளார். தங்குவதற்கான இடவசதியும் கிடைக்காத நிலை இருக்குது. அதேபோல் டிக்கெட் கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறது. போக்குவரத்து சிரமங்கள் இருக்கிறது. இது பெரிய அளவிற்கு மன உளைச்சலையும் உடல் உளைச்சலையும் ஏற்படுத்துகிறது. தமிழக தேர்வர்களுக்கு வெளி மாநிலங்களில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, விமான கட்டணம், தங்குமிடம், உணவு என தேர்வு எழுத செல்பவர்கள் 30,000க்கும் அதிகமாக செலவு செய்ய வேண்டியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். 500 முதல் 1000 கிலோமீட்டர் தொலைவில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதால் மாணவர்களுக்கு மன உளைச்சலும் நம்பிக்கையின்மையும் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதாக கூறியிருக்கிறார். தேர்வர்களுக்கு அந்தந்த மாநிலங்களிலேயே மையங்களை ஒதுக்க வேண்டுமென ஒன்றிய அரசை அவர் வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.